ஏற்கனவே சைக்காலஜி பிரெயின், அதாவது மாஸ்டர் சைக்காலஜி பிரெயினுங்கிறது என்னென்னா, எதிராளிகள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசில் என்ன ஓடுதுங்கிறத இருந்த இடத்துலேருந்தே நம்ம கணிச்சிடலாம். சில காவல்துறைகளெல்லாம் இந்த இந்த கிரைம் பிரான்ச்சு, சைபர் கிரைமு, இந்த தொலைக்காட்சி, விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த படிச்சுட்டு தான் முக்கால்வாசி பேர் அதில் இருப்பாங்க. 90% படிச்சிருப்பாங்க. நான் படிச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா? ஆமாம், அவங்க படித்ததை நான் படிச்சிருக்கேன். அனுபவ பாடம். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் அவர்கிட்ட போவாரா, இவர்கிட்ட போவாரா, அவர்கிட்ட போவாரா, இந்த கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை. ஆரம்பத்திலே அவர் சொன்னது தான். எல்லாருக்கும் ஒரு பிரமை இருக்கும். பாஜகவோட பேசுகிறதுனால அவர் உடனே பாஜகவில் சேர்ந்துருவார்னு அர்த்தமா? சேர மாட்டார். பாசிச ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. திமுக எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுக அப்படி தான். எல்லாத்தையும் அவர் தனியாக தான் நின்று முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாருங்க. சரி இருக்கட்டுமா, சொல்கிறதுனால என்ன இருக்குது? அதனால் அவர் விட்டுருங்க, பாவம். அவரும் தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. என்னை தொந்தரவு செய்யாதீங்க, நான் தனியாக தான் நிற்பேன். ஏன் சீமான் சொல்கிறது இல்லையா? இயேசுநாதர் மேலே சத்தியம் பண்ணுறாரு, நான் தனியாக தான் நிற்கிறேன்னு. சுடுகாடு போகிற வரைக்கும் தனி கட்சி தாங்கிறாரு. இதை விட என்ன ஒரு உதாரணம் சொல்ல முடியுங்கிறீங்க? விட்டுருங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க, பாவம். அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்கட்டும் என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி தான் வரேன். மக்கள் பேசுகிறத சொல்கிறேன்.